அர்ஜுனனின் 4 மனைவிகள் யார் யார்? எப்படி அர்ஜுனனுக்கு 4 திருமணம் நடந்தது? தன் 4 மனைவிகளில் யாரை அர்ஜுனன் அதிகமாக நேசித்தான்? அர்ஜுனனின் முதல் மனைவி திரௌபதி எனப்படும் கிருஷ்ணா. அர்ஜுனன் வனவாசத்தில் இருந்த காலத்தில் திரௌபதிக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் நடந்தது. எப்படி என்றால், யுதிஷ்டிரன் அஸ்தினாபுரத்தின் பட்டத்து இளவரசனாக பட்டாபிஷேகம் செய்த பின் அரக்கு மாளிகையில் பாண்டவர்களையும் குந்தியையும் கொல்ல செய்யப்பட்ட சதியில் இருந்து விதுரர் கொடுத்த முன்னெச்சரிக்கையால் உயிர் தப்பிய பாண்டவர்கள் மீண்டும் காட்டிலேயே வாழ்ந்து கொள்ளலாம், அஸ்தினாபுரம் திரும்ப வேண்டாம் என்று முடிவு செய்து வனவாசம் செய்த காலத்தில் குரு துரோணாச்சாரியாரை கொல்ல தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்றும் அர்ஜுனனை தன் மருமகனாக்கி கொள்ள விரும்பி அர்ஜுனனுக்கு மணமுடித்து கொடுக்க தனக்கு ஒரு பெண் வாரிசு வேண்டும் என்றும் துருவதன் நடத்திய யாகத்தின் தீயிலிருந்து திருஷ்டத்யும்னனுக்கு இளைய இரட்டை சகோதரியாக பிறந்தவள் தான் திரௌபதி. அர்ஜுனனுக்காக பிறந்தவள் தான் திரௌபதி. ஆனால் அர்ஜுனனுக்கு திரௌபதி மீதும் திரௌபதிக்கு அர்ஜுனன் மீதும் காதல் என்ற உணர்வு இல்லை. தன் தந்தை அர்ஜுனனை தனக்கு மருமகனாக்கி கொள்ள விரும்புகிறார். நாம் அர்ஜுனனின் மனைவியாக வேண்டும் என்பதற்காகத்தான் பிறந்துள்ளோம் என்று நினைத்தாள் திரௌபதி. அதனால் தான் திரௌபதி அர்ஜுனனை மணந்து கொண்டாள். அர்ஜுனன் திரௌபதியை சுயம்பரத்தில் வெற்றி கொண்டு திரௌபதியை அடைந்ததால் அர்ஜுனனும் திரௌபதியை மணந்து கொள்ள நினைத்தான். திரௌபதியின் மீது அர்ஜுனனுக்கு காதல் உணர்வு வருவதற்கு முன்பே குந்தியின் தவறான புரிதலால் திரௌபதி பாண்டவர்கள் 5 மனைவியாக வேண்டிய தர்ம சங்கடத்தில் தள்ளப்பட்டு தன் சகோதரர்களையும் தன்னுடன் சேர்த்து திரௌபதி மணந்து கொண்டதால் அர்ஜுனனுக்கு திரௌபதி மீது காதல் உணர்வு வருவதற்கு பதிலாக தன்னால் தான் பாஞ்சால ராஜ்யத்தின் இளவரசி இப்படி சமுதாய நடைமுறைக்கு புறம்பாக 5 ஆண்களுக்கு மனைவியாகிவிட்டாள் என்ற குற்ற உணர்வும் பரிதாப உணர்வும் தான் வந்தது. நாளடைவில் தன் தாயின் சொல்லை மீறியவன் என்ற அவல நிலைக்கு தன்னை தள்ளக்கூடாது என்பதற்காக திரௌபதி செய்த தியாகத்தால் அவள் மீது மரியாதையும் வந்தது. நாளடைவில் அவள் மீது அவனுக்கு மரியாதை உணர்வு வளர்ந்து சென்றதே தவிர காதல் உணர்வு வரவில்லை. அர்ஜுனனின் 2வது மனைவி உலுப்பிகா. இவள் நாகலோகத்தைச் சேர்ந்த ஒரு நாகக்கன்னிகை. திரௌபதியுடனான திருமண ஒப்பந்தத்தை மீறியதால் அர்ஜுனன் மட்டும் தனியாக வனவாசம் செய்த சமயத்தில் கங்கை நதி கரையில் உள்ள ஒரு சிவாலயத்தில் தவம் செய்து கொண்டிருந்தான். தவக்கோலத்தில் அர்ஜுனனை பார்த்து அவன் மீது காதல் கொண்டாள் உலுப்பிகா. தன் தவத்தை முடிப்பதற்காக அதிகாலை வேளையில் கங்கை நதியில் குளித்து கொண்டிருந்த அர்ஜுனனை தனது நாகலோகத்திற்கு கடத்தி சென்று தன்னை மணந்து கொள்ளுமாறு கேட்டாள் உலுப்பிகா. அர்ஜுனன் தனக்கு திருமணமான சங்கதியை சொல்லி மறுக்கவே பலவாறாக பேசி அர்ஜுனன் மனதை மாற்ற முயற்சித்தாள். அப்பொழுதும் அர்ஜுனன் தயக்கம் காட்டவே உலுப்பிகா தன்னை மணந்து கொள்ளாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டி தன்னை மணந்து கொள்ள அர்ஜுனனை சம்மதிக்க வைத்தாள். இருந்தாலும் அர்ஜுனன் ஒரே ஒரு இரவு மட்டும்தான் நான் உன்னோடு வாழ முடியும் என்று ஒரு நிபந்தனை போட்டான். அர்ஜுனன் மீது அளவற்ற காதலை கொண்டதால் உலுப்பிகா அர்ஜுனன் நிபந்தனைக்கு சம்மதித்து அர்ஜுனனுக்கு 2வது மனைவியானாள். மறுநாள் காலையில் உலுப்பிகாவிடம் அர்ஜுனன் விடைபெற்ற போது உலுப்பிகா தனது நாகதேவதை சக்தியை பயன்படுத்தி நீருக்கடியில் உங்களை யாராலும் வெல்ல முடியாது, நீங்கள் நீருக்கடியிலும் சிறந்த வீரனாக புகை பெறுவீர்கள் என்று அர்ஜுனனுக்கு ஒரு வரமளித்தாள். எதிர்காலத்தில் பல நேரங்களில் அர்ஜுனனுக்கு உலுப்பிகா கொடுத்த அந்த வரம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. 3வது மனைவி சித்ராங்கதா. இவள் மணிப்புரா ராஜ்யத்தின் இளவரசி. உலுப்பிகாவிடம் ஒப்பிட்டு பார்த்தால் சித்ராங்கதா பாக்கியசாலி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலுப்பிகாவுடன் நடந்த திருமணம் போல் விருப்பம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் அர்ஜுனனுக்கும் சித்ராங்கதாவிற்கும் திருமணம் நடக்கவில்லை. உலுப்பிகாவிடம் விடை பெற்று வந்த அர்ஜுனன் தன் தவத்தின் ஒரு பகுதியாக மணிப்புரா ராஜ்யத்திற்கு சென்றபோது அந்த ராஜ்யத்தின் இளவரசியான சித்ராங்கதா யுத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து அவள் வீரத்தை கண்டு சித்ராங்கதாவை தன் மனைவியாக்கி கொள்ள விரும்பி அர்ஜுனன் தானே மணிப்புராவின் மன்னன் சித்ராங்கதாவின் தந்தையிடம் சென்று பெண் கேட்டு சித்ராங்கதாவை 3வது மனைவியாக மணந்து கொண்டான். இதில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், மணிப்புராவின் மன்னன் என் பேர குழந்தைதான் எனக்கு பிறகு என் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், அதனால் நான் என் மகளையும் அவளுக்கு பிறக்கப் போகும் குழந்தையும் என் ராஜ்யத்தை விட்டு அனுப்ப மாட்டேன். இதற்கு உனக்கு சம்மதம் என்றால் நான் என் மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று நிபந்தனை போட்டார். அந்த நிபந்தனையும் சம்மதம் தெரிவித்து சித்ராங்கதாவை அர்ஜுனன் மணந்து கொண்டான். உலுப்பிகா மீது பரிதாப
பரிதாபம் கொண்டு அர்ஜுனன் மணந்து கொண்டான். ஆனால் சித்ராங்கதாவை அவள் வீரத்தை கண்டு அவள் மீது விருப்பம் கொண்டு அவளை மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக மணிப்புராவின் மன்னன் சொன்ன நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு சித்ராங்கதாவை தன் மனைவியாக்கி கொண்டான். சித்ராங்கதாவிற்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த மகன் மட்டும்தான் அவனுக்கு பிறந்த மகன்களிலே இறுதியில் உயிருடன் இருந்த ஒரே ஒரு மகனாக இருந்தான். 4வது மனைவி சுபத்திரா. அர்ஜுனன் தன் தவத்தை முடித்துக் கொள்வதற்காக கிருஷ்ணரின் ராஜ்யத்திற்கு சென்றான். அங்கு பலராமர் அரண்மனையில் விருந்தினராக தங்கினான். கிருஷ்ணரின் இடை சகோதரியான சுபத்திராவை பார்த்ததும் அவள் அழகில் தன்னை மறந்து பார்த்ததும் அவள் மீது காதல் வந்தது. அர்ஜுனனை பார்த்ததும் சுபத்திரைக்கும் அவன் மீது காதல் வந்தது. இருவரும் தங்கள் மனதிற்குள் இருக்கும் காதலை சொல்லிக் கொள்ளாமல் இருந்தனர். எதிர்காலத்தை அறிந்த கிருஷ்ணர் அர்ஜுனன் சுபத்திரை இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். ஆனால் தன் அண்ணன் பலராமரை எதிர்த்து அவளுக்கு மணமுடித்து வைக்க விருப்பம் இல்லாமல் அர்ஜுனனிடம் சுபத்திரையை கடத்தி சென்று மணமுடித்து கொள்ளுமாறு அவர்களின் காதல் கைகூட ஒரு உபாயத்தை சொன்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் தன் அண்ணன் யுதிஷ்டிரனிடம் அனுமதி பெற்று சுபத்திரையை கடத்தி சென்று மணந்து கொண்டான். அர்ஜுனனுக்கு தன் மற்ற மனைவிகளை விட சுபத்திரையின் மீதுதான் அதிக அளவில் அன்பு இருந்தது. தன் 4 மனைவிகள் மூலியமாக அர்ஜுனனுக்கு இரவான், பாப்ருவாகனன், ஸ்ருதகர்மன், அபிமன்யு என்று மொத்தமாக 4 மகள்கள் பிறந்தனர். அவர்களில் சுபத்திரைக்கு பிறந்த அபிமன்யு மீது மட்டும்தான் அர்ஜுனன் தன் உயிரை விடவும் அதிக அளவில் அன்பு கொண்டிருந்தான். சுபத்திரையின் மீது அர்ஜுனனுக்கு இருந்த காதல் அனைத்தும் அபிமன்யு மீது அன்பை அதிகப்படுத்தியது. 13ஆம் நாள் குருஷேத்திர யுத்தத்தில் அபிமன்யு இறந்தபோது தன் மகன் இழப்பை நினைத்து உடைந்து போன அர்ஜுனன் சுபத்திரைக்கு நான் என்ன பதில் சொல்வேன், எதை சொல்லி அவளை சமாதானப்படுத்துவேன் என்று நினைத்துத்தான் அதிக அளவில் மனமுடைந்து போனான். இப்படி அர்ஜுனனின் 4 திருமணமும் போட்டியில் வெற்றி கொண்டு பரிதாபம் கொண்டு மங்கையின் வீரத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு தன்னை மறக்கும் அளவிற்கு காதல் கொண்டு என்று 4 விதமாக நடந்தது. திரௌபதியின் மீது மரியாதை மற்றும் கடமை உணர்வும், உலிப்பிகாவின் மீது பரிதாபமும், சித்ரங்கதாவின் மீது ஈர்ப்பும், சுபத்திரையின் மீது அளவற்ற காதலும் கொண்டிருந்தான் அர்ஜுனன். சுபத்திரைக்கு பத்ரா என்று செல்லமாக பெயர் வைத்து அழைக்கும் அளவிற்கு சுபத்திரை மீது அதிக அளவு காதல் கொண்டிருந்தான் அர்ஜுனன். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.